வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம மைண்ட் எனர்ஜி என்பதை பற்றி பேசிட்டு இருந்தோம் நேற்றுக்கு. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இப்போ நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. ஆற்றல், அது பேராற்றலா என்ன, அறிவு அது பேரறிவா என்ன, இருப்புனா எங்கே இருக்கு, காலம் எப்படி இருக்கு, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் மகரிஷியோட கருத்துக்களை வச்சாங்க. இன்னொரு பக்கம் விஞ்ஞான கருத்துக்களை, ஆற்றல்னா என்ன, அது பொருளுக்கு தான் இருக்கா, மனதின் ஆற்றலை பற்றி ஃபிசிக்ஸில் ஒன்றுமே பேசுறது இல்லை, அப்போ மனசுக்கு ஆற்றல் இல்லையா அப்படின்னு. ஆக அதை தொடர்ந்து நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீ ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, அது நீங்கள் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இல்லை ஏதாவது புரியாத புதிராக இருக்கா? ஏன்னா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த வாழ்க்கை தான் முக்கியமே தவிர புதிர்கள் முக்கியம் அல்ல. அந்த புதிர்கள் நம் வாழ்க்கைக்கு தடையாக அமையக்கூடாது, அவ்வளவுதான். அப்படி நமது வாழ்க்கைக்கு தடையாக அமையக்கூடிய புதிர்களை நாம் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு தேவையில்லை சில புதிர்கள், நமக்கு அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் செத்தா அவனுக்கு என்ன ஆகும், அது எதுக்கு நீ கவலைப்படணும், என்ன ஒன்றா ஆகட்டும். அதெல்லாம் தேவையில்லாத புதிர்கள். இல்லைங்கய்யா, இப்போ நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், இதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் 2-3 வருஷத்தில் மாறுதல்கள் ஏற்படும், ரைட், என்னுடைய ஃபேமிலி பெருசாகும், இல்லை எனக்கு இது ஆகும், அப்போ நான் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், அதெல்லாம் புதிராக இருந்தால் உங்களுக்கு தான் கஷ்டம். அந்த புதிர்களை கற்பனையாகவோ இல்லை ஒரு அனுமானமாகவோ இல்லை ஒரு எதிர்பார்க்கக்கூடிய சமாச்சாரமாக மாற்றி நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பொறுத்தளவில் நாம் ஒரு தயார் நிலைக்கு இருப்போம். வாழ்க்கையில் வெற்றி என்பது 50% தயார் நிலையில் இருப்பது. I am prepared, I am mentally prepared, then 50% is success. கருத்துக்கள் உண்டா? ஐயா, நான் ஒரு நியூஸ் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அமெரிக்காவில் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஐயா, சில வருஷங்களாக நடந்துகிட்ருக்கு. அதாவது பார்ஸ் அப்படின்ட்டு ஒரு அக்குப்ரெஷர் மாதிரி தலையில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸில் பின்னால் தலையில் ஒரு கை வச்சுக்கிட்டு முன்னால் சில பாயிண்ட்ஸில் கை வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டு இது வேற கொடுக்குறாங்க, டைரக்ஷன்ஸ். அதில் தூக்கம் வருது, அவங்க நோய்கள் குறையுது, அவங்க தத்துவம் இறைநிலையோட கனெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க ஐயா. என்ன பேர் சொன்னீங்க? பார்ஸ், பிஏஆர்எஸ். பிஏஆர்எஸ், பார்ஸ். ஓகே. அது எதுக்கு சொல்கிறாருன்னா, தலையில் சில பாயிண்ட்ஸில் அவர் அதை கண்டுபிடிச்சவர் மசாஜ் கொடுத்துட்டு இருந்தவர் ஆகுமா, அதனால் அவர் இந்த தலையில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணால் அதுக்கு இதாகுது, அது
ஒர்க் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதில் வந்து நிறைய மக்கள் அதில் இது பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட், வெரி குட். அவர் எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தாரு? அது அது சொல்லி கொடுக்கறது வந்து 20,000 ரூபா கேட்குறாங்க ஐயா. அப்புறம் வந்து நிறைய 20,000 ரூபா. டாலரா இல்ல ரூபாயா? ரூபாய் கேக்குறாங்களா? ஆமா. எதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு? ஏன்பா அவர் யாருக்கு கொடுத்தாரு இதை கத்துக்கிறதுக்கு? அது அவரா கண்டுபிடிச்சது. அவரை எப்படி கண்டுபிடிக்க முடியும் ராஜா? உலகத்துல யாராவது ஒருத்தர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலையே. யார் சொன்னது சொல்லலன்னு? வாழ்க வளமுடன்னா நம்ம இந்த ஹீலர் பாஸ்கர் சொல்லி இருக்கிறாருங்க. துபா தூக்கம்ட்டு ஹீலர் பாஸ்கர் இருக்காரு இல்லைங்க, அவரு வந்து டுபா தூக்கம்னு சொல்லிட்டு இதே மாதிரி நம்ம அண்ணா சொல்ற மாதிரி அவங்கள படுக்க வச்சுட்டு பின் மண்டையில பிரஸ் கொடுக்கணும். பிரஸ் நம்ம விரலால கொடுத்துட்டு இருக்கணும். நான் அதை என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு அத வந்து இப்ப ஊருக்கு போயிருந்தேன் என் தங்க கல்யாணத்துக்கு. அங்க அவங்க நாத்தனார் பொண்ணுக்கு ரொம்ப தலைவலிக்குது, டாக்டர்கிட்ட போய் என்னென்னமோ மண்ணீரல் டெஸ்ட் எடுக்கணுமா, அதை எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும் சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் நான் ஒரு இதுல நான் ஒரு இது பண்றேன், ஒரு தவம் பண்றேன், நீ படுத்துக்கோ, ஒரு 1/2 hour படுத்துக்கோ, நான் அதை செய்யறேன், அப்புறம் பாக்கலாம்னு சொன்னேன்னு படுத்துட்டா. அப்புறம் அதே மாதிரி அவர் படுக்க வச்சுட்டு இந்த டுபா பண்ணிட்டு நம்ம மகரிஷினோட இதெல்லாம் சொல்லி மந்திரத்தை எல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி அக்கு பிரசர் மாதிரி கொடுத்து ஒரு 1/2 hour தூங்கிட்டாங்கண்ணா. நல்லா தூங்கிட்டா. தூங்கிட்டு இப்போ ஒரு போன வாரத்துல பேசுறா, எனக்கு நல்லா ஆயிடுச்சுங்கக்கா, தலைவலி எல்லாம் நல்லா போயிடுச்சுங்க ஆண்டி, டாக்டர் ஒன்னும் சொல்லல, வேண்டாம், தலைவலி வந்தா வான் இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணுமாமா, இது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனக்கு தலைவலி வரலங்கக்கா, நல்லா இருக்கேன்னா. அதுதான் அது ஒரு அந்த வைத்தியமோ என்னவோ தெரியலீங்களே. டுபா தூக்கம் இருக்கலாமா? இப்போ உடம்பு அப்படிங்கிறது ரத்தம், சதை, எலும்பு, நரம்புகளால் ஆனது. அதுக்குள்ள உயிரோட்டம் என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த உயிரோட்டத்தில் எங்கு தடை ஏற்பட்டாலும் அது வலியாகவோ நோயாகவோ மரணமாகவோ விளைவேறது. கண்டிப்பா கண்டிப்பா. குறிப்பாக ரத்த ஓட்டம் மூளைக்கு போலன்னா அதுக்கு பேரு ஸ்ட்ரோக். ஆமா, அட்டாக் ஆயிரும். அது மாதிரி ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போலன்னா அதுக்கு பேரு அட்டாக். அதே மாதிரி ரத்த ஓட்டம் காலுக்கு போலன்னா அதுக்கு பேரு கால்ல வலி, இல்ல கால்ல வந்து வீக்கா இருக்கு, கால்ல நிக்க முடியாது அப்படின்னு. இப்போ அக்குப்ரெஷரு அதெல்லாம் உபயோகத்துல இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்தும் போது அந்த நேரத்துல அந்த ஓட்டம் சீர் செய்யப்படுவதால் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஒரு வாரமோ 10 நாளோ 1 மாசமோ கழிச்சு அது பழைய நிலைக்கே வருது. ஓகே ஓகே. பழைய நிலைக்கே வரும் பொழுது மறுபடியும் அதே பெயின் வருது. ஆகையால நோய் நாடி, அதன் முதல் நாடி, அதன் வாய் நாடி வாய்ப்பச்சை, அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். காரணத்தை கண்டுபிடிச்சா ஈஸி ஆயிரும். உங்களை எத்தனை பேருக்கு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ண தெரியும்? சரி இல்லைங்கண்ணா, நாங்க ப்ராஜெக்ட்ல பண்ணுவோம் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். அதுதான் நான் சொல்றேன். ஃபிஷ்போன் டயகிராம், அப்புறம் 7A கொஸ்டின்ஸ் போட்டு இன்சிடென்ட் டிக்கெட் நிறைய வந்துச்சுன்னா அதுக்கு ஏன் இந்த டிக்கெட் இவ்வளவு நிறைய வருது இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல அப்படின்றத குறைக்கிறதுக்காக. வெரி குட் ரமேஷ், வெரி குட் ரமேஷ். அந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்திருக்கீங்களா? வாழ்க்கையில கம்மியா தான் சார் பயன்படுத்திருக்கோம். அதுதான்
அதான் ஃபேக்ட் ஆக்சுவலா உண்மை சொல்லணும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் சீரியஸா அது நம்ம எந்த பிரச்சனைனாலும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு சார். ஏதாவது ப்ராப்ளம்னா அது ஏன் வருதுன்னு கொஞ்சம் ஜாஸ்தியா பண்றோம். இது வரைக்கும் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அந்த மாதிரி பண்ணாம. அதுதான் அறிவார்ந்த மெத்தட், அனலிட்டிக்கல் மெத்தடு, அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான மெத்தடு. அதை விட்டு போயிட்டு நான் சாமிக்கு வேண்டிக்கிறேன், நான் தேங்காய் உடைக்கிறேன், நான் திருநூறு பூசுறேன் அப்படியெல்லாம் சொன்னா அதுல விஞ்ஞானமே கிடையாது. அதனால ரமேஷ், நீங்க அந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து உங்களுக்கு தெரியுது அதுல எவ்வளவு டூல்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளவு மெத்தட் வச்சிருக்காங்க. அதுல காசு கண்டுபிடிச்சி அந்த காசை எப்படி தீக்குறாங்க, அதுல இமிடியேட் சொல்யூஷன் என்ன, ப்ரோசஸ் சொல்யூஷன் என்ன, லாங் டேர்ம் சொல்யூஷன் என்ன, இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? அது நம்ம வாழ்க்கைக்கு செய்ய முடியாது? கண்டிப்பா பண்ணலாம் சார். இதில் நமக்கு என்னன்னா, நமக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கே தெரியல. அதுதான் பிரச்சனை. பிரச்சனை என்னன்னு தெரியாமலே அதுக்கு தீர்வுகள் எப்படி கிடைக்கும் சார்? வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க. கவிதா ஜெகத். இது ஒரு நாளைக்கு கிளாஸ் சார். How to do? நான் ரொம்ப ரெடியா இருக்கேன். நான் கூட நீங்க எடுக்கணும் விரும்புறீங்க. இந்த மைண்ட் எனர்ஜி கிளாஸ் முடிஞ்ச பிறகு அதை எடுத்துக்கலாம். சரிங்க சார். தேங்க் யூ. வாழ்க வளமுடன். ரூட் காஸ் அனாலிசிஸ், ரூட் காஸே தெரியாம அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்காங்க, மேலோட்டமா மேயுறது. பாருங்க, ஆர்கனைசேஷன் லெவல்ல டெக்னிக்கலா எவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறாங்க தெரியுமா? அந்த ரூட் காஸ் மெத்தட்ல ஒரு டூல் இஸ் கால்டு 5 why. 5 வாட்டி ஏன் ஏன் கேட்கணும். அந்த 5 whyங்கிறத டொயோட்டா கம்பெனிக்காரங்க கண்டுபிடிச்சு சொன்னா எல்லாருக்கும். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலே ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது என்ன காரணம்? மகரிஷி அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு. அவரு அந்த ஆங்கர் அனாலிசிஸ் பண்ணும்போது சொல்லுவாரு, இப்படி கோபம் வர்றதுக்கு நான் காரணமா இல்ல அவங்க காரணமா? அந்த கோபம் வர்றதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருக்கிறேன். ஆக நானே காரணமா இருக்கும்போது நான் எப்படி கோவிச்சுக்கலாம்? அப்படின்னு லாஜிக்கா கேட்கிறார். அப்பதான் நமக்கு உரைக்குது. ஆகையால நம்ம கவிதா ஜெகநாத் பேசுறேன் சார். சொல்லுமா சார். இது இப்போ சுவாமிஜியோட அனலைசிஸ் ஆஃப் தாட்டும் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி அது ரெண்டு படிச்சப்போ கொஞ்சம் நம்மளுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்னா அந்த ரூட் காஸ் என்னன்னு போறோம். ஆனா மெத்தட் நீங்க மாதிரி மெத்தட் கத்துக்கணும்னு ஆசை. சொல்லுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. இது நான் சொல்லி தரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் எங்க ஸ்டாஃபுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கு தனி ட்ரைனிங் ப்ரோக்ராம், 2 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் காரணத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ ராமாயணம்னு ஒண்ணு தெரியும் உங்களுக்கு. அந்த ராமாயணத்துக்கு ரூட் காஸ் என்ன தெரியுமா? ராவணன் தான் ரூட் காஸ். என்ன சார்? ராவணன் தான் ரூட் காஸ். இல்ல சார், தசரதன் இல்ல 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 ரமேஷ், அம்மா சொல்றாங்க கேளு. தசரதன் கைகைக்கு வரம் கொடுத்தது தான் ரூட் காஸ். ஆமா, அது எந்த ஸ்டேஜ்ல வரம் கொடுத்தாரு அது தெரியலீங்களா? இல்ல, அதுதான் அவரு போயிருந்த அந்த வண்டி, குதிரை வண்டியில அச்சு, அந்த அச்சு வைக்கிற கம்பி எங்கேயோ விழுந்துருச்சு. அதனால அந்த வண்டி நின்று போச்சு.
அந்த நேரத்துல அந்த அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. பாருங்க இந்த அச்சு நின்று போச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் உடனே எடுத்து கொடுத்துட்டாரு. இன்னைக்கு என்ன வர வேணும் எடுத்துக்கன்னு. அங்க போச்சுடா ராமாயணம். அந்த அச்சு ஒழுங்கா இருந்திருந்தா ராமாயணமே வந்திருக்காது இல்லையா? ஆகையால என்ன பண்ணணும்னா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால அந்த தேரோட்டி குதிரை காலை செக் பண்ணோம், வண்டி வீலை செக் பண்ணோம், அந்த அச்சு பின்ன செக் பண்ணோம், ரைட்? இதெல்லாம் செக் பண்ணு. திஸ் ஆர் கால் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்பாங்க. நீங்க உங்க கார் எடுத்துக்கிட்டு ஊட்டிக்கு போறீங்க ஒரு வாரம் அப்படின்னா காரை சர்வீஸுக்கு விடுறதில்ல, விடுறீங்களா இல்லையா? ஆமாங்க சார். கண்டிப்பா சார். அப்படி விடாம கார் எடுத்துட்டு போனீங்கன்னா என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சந்திப்பீங்க? இன்னும் போய் சட்டியான்னு நின்னுரும், டயர் பஞ்சர் ஆகும், என்னென்னமோ ஆயிரும். என்னென்னமோ ஆயிரும். அதனால இதெல்லாம் செக் பண்ணிட்டு எடுத்துட்டு போனோம், நல்லா இருக்கும். அதுதான் பிளானிங். இதுதான் உங்க வாழ்க்கைக்கு முக்கியம். செத்து போன பிறகு நான் சொர்க்கத்துக்கு போவேனா, ஊர்வசி ரம்பா வருவாங்களா, அங்க சோமரசம் கிடைக்குமா, இதெல்லாம் இல்ல. ஆனா இததான் கதையா பேசிட்டு இருப்பானுங்க. அது நாம இன்னமும் பிராக்டிக்கல் லைஃப்க்கு வரல. ஓகே, அது ஒரு பக்கம். மிஷினரிஸ்க்கு பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ன்ட்டு ஒரு ஆமா, ஒரு தனி குரூப்பை வச்சு அந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸும் வைப்பாங்க. அது மாதிரி உடம்புக்கு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்காயா? கண்டிப்பா இருக்குது. அது என்ன ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்? மோஷன் போகிறதுக்கு இது போட்டு விளக்கெண்ணையே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது ஒன்று தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதுதாங்க ஒரு மிஷினுக்கு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் என்ன இருக்கணும்னு யாரோ ஒருத்தர், ஒரு குரூப்பு, ஒரு மிஷின் கம்பெனிக்கார உட்காந்து எழுதி கொடுத்துருக்கான். ஆமா, உடம்புக்கு அவன் எழுதி கொடுத்தான். டாக்டர் தான் சொல்லணும். டாக்டர் முட்டா பைய, அதான் ஒத்துக்கிறது இல்லையே. நம்ம தான் அவனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க கடைக்கு போய் ஒரு மிக்ஸி வாங்குறீங்க, பஜாஜ் மிக்ஸி அப்படின்னு. அது என்ன ஒரு 2000 ரூபா இருக்குமா? அரௌண்ட் இருக்கும். அது வாங்கினா அதுக்குள்ள சின்னதா ஒரு புக் வச்சிருப்பான். எம்ஜிஆரின் தத்துவ பாடல்கள் அப்படின்னு இருக்கும். என்ன நான் எப்படி சொல்றீங்க? இல்லை, பின்ன அது என்ன புக்? அது எப்படி ஆபரேட் பண்ணணும்னு கொடுப்பான். அது என்ன கோளாறுன்றத பத்தி ஏதாவது கொடுப்பான். 2000 பொறுமானம் உள்ள சமாச்சாரத்துக்கே ஒரு 50 பேஜுக்கு புக் எழுதி கொடுக்குறான். அதுக்கு வேல்யூ இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஜீரோக்கு மேல நம்பரே என்ன தெரியல உங்களுக்கு. அது மட்டும் 2000 ரூபான்னு சொல்றீங்க. இது 2 லட்சமா, 20 லட்சமா, கோடிக்கு மேலனா? கோடி ஒரு நம்பரை சொல்லுங்க. மில்லியன் கோடி. ஒரு மில்லியன் கோடின்னா எத்தனை சைபர் சொல்லுங்க. அதான் தெரியாது. அதான் தெரியாத சொல்றதுக்கு தான் இருக்கிறோம் நாம. சோ அவ்வளவு கோடி கணக்கான மதிப்புள்ள இந்த உடம்புக்கு
ஒரு 10 பக்கத்துக்கு புக் இல்லையா? இது வரைக்கும் கேள்விப்படலையா? இல்ல அது கேள்விப்படல, நீங்க கேட்கல. அப்படியா? டாக்டரே கேட்கணும் இல்லையா? உனக்கு இப்ப வந்தா என்ன பிரச்சனை? கிளினிக்கலா உனக்கு ஒன்றும் பிரச்சனைன்னா நீ போகலாம். உண்மைதான். அதுதாங்கய்யா. ஆ, அது போல மிக்சி தயாரிக்கிறவன், யோ உனக்கு என்ன பிரச்சனை மிக்சியில? பிரச்சனை இருந்தா வா, சும்மா புக்கெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். ஆனா அவன் அவர் சொல்றதுல சொல்லி கொடுத்து அனுப்புறான். ஆமா, எதுக்கு சொல்லுங்க? கொஞ்சம் அவனே பார்க்கட்டும்ட்டு. இல்ல, ம். சட்ட ரீதியாக வியாபாரம் அவன் பொறுப்பாளி. அதுக்கு ஓ, அப்படியா? வாரண்டி நீங்க கொடுக்குறான். வாரண்டி கேரண்டி மட்டும் இல்ல, அந்த மிக்சியில விரலை வைக்க கூடாத இடத்துல விரலை வச்சு உங்க விரல் கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அவன் பொறுப்பு இல்லை. ஆமா. அப்படி தன்னை காத்துக் கொள்வதற்காக அந்த புக்கை போட்டிருக்கான். சரி. ஆனா நம்ம டாக்டர் இருக்கிறாங்க இல்லையா, தப்பா மருந்து கொடுத்து, தப்பா இன்ஜெக்ஷன் போட்டு, தப்பா சர்ஜரி பண்ணி அந்த பேஷண்ட் சங்கு ஊதிட்டானா அதுக்கு அவன் பொறுப்பு இல்லை. சரி. அதனால அவன் அந்த புக்கே போடல. சரி, இந்த புக்கை நான் போடுறேன், போடுங்க. நீங்க நீங்க படிப்பீங்களா? படிப்பேன். ஸோ அது மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? யார் யாருக்கு இந்த புக்கு வேணுமோ அந்த வாட்ஸ்அப்ல கேளுங்க. உங்க வேணுங்க, இப்பே சொல்லிட்டேன். நான் அனுப்புறேன். ம். அந்த புக்கை ஒரு மாசம் படிங்க. ம். படிச்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேளுங்க. சரிங்க. ஓகேவா? ஓகே. ஆனால் ம். இந்த புக்கு இங்கிலீஷ்ல இருக்கும். கொஞ்சம் கஷ்டங்க எனக்கு. இப்பெல்லாம் இங்கிலீஷு புரியறது கொஞ்சம் இந்த காலம் ஆகும். ஏன்னா தினம் இங்கிலீஷை பேசுறது கேட்கறது இல்லை. பரவாயில்ல, அனுப்புங்க. அந்த புக்கு ம். அனுப்பணும்னா ம். நீங்க எனக்கு 500 ரூபாய் அனுப்பணும். அனுப்புறேன். அப்படி யாரு அனுப்புறீங்களோ ம். அவங்களுக்கு அந்த புக் அனுப்பப்படும். சரி. யாராவது என்ன திட்டுறீங்களா பின்னால? சார் எனக்கு வேணாம் சார், எனக்கு பாட்டி வைத்தியம் புக் இருக்குது சார். அதுதான். அதான் இங்கிலீஷ்ல வேற இருக்கேனா, அதனாலதானா? ஆமா ஆமா, அதான் பாட்டி வைத்திய புக்கை லலிதா மேடம் கிட்ட வாங்கிக்கங்க. அதையாவது ஃபாலோ பண்ணுங்க. அது பாட்டி வைத்தியம் இஸ் நாட் சூட்டபிள். அது சயின்ஸ் பிரகாரம் வரணும். ஐயா உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் ஐயா. நான் அந்த இதுலயே அக்கௌண்ட்டை கொடுக்குறேன்னா, இந்த பேடிஎம் அக்கௌண்ட் மாதிரி கொடுத்துட்டா போதாதா உங்களுக்கு? போதுங்க ஐயா, போதும் போதும். இன்னொரு கேரண்டி, அந்த புக்கை படிச்சுட்டு அது யூஸ்லெஸ், அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க 500 ரூபாய் வாபஸ். சார் யூ ஆர் டாக்கிங் டு an Indian சார். This is a test for Indians. This is a test for Indians. நம்ம கூட்டத்துல யாரோ தூங்குறாங்க, தயவு செய்து அவங்க எழுப்பி வேற ரூமுக்கு போக சொல்லுங்க. ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து நம்ம இந்த வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அதுல போடலாம். ஏற்கனவே கொஞ்சம் பேர் எனக்கு 150 ரூபா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒன்றும் பண்ணலை, அதுவும் பண்ணணும். ஓகே, அந்த 150 ரூபாய்க்காக ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லையா? இல்லை இல்லை, கண்டிப்பா பண்ணணும்.
இல்ல அது எதுக்குன்னா நாங்க வெப்சைட்டை இம்ப்ரூவ் பண்றோம், அதுல சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அதாங்க அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மறுபடியும் அதுக்கு என்னத்துக்கு? சரி அண்ணா நான் அனுப்புனது வந்து ரிஜெக்ட் ஆயே வந்துருச்சு. பொண்ணு அனுப்புனா அது எடுத்து கார்டு போகல, அப்செட் பண்ணலன்னு சொல்லிட்டே இருந்தா. அது என்ன காரணம்னு தெரியல. அது என்ன காரணங்கண்ணா? பண்ணது உங்க பொண்ணு. ஆமாங்க, உங்க பொண்ணு தான் பேசணும். சரி. அப்புறம் ஏதாவது மிஸ்டேக் இருக்கு மேம். அது அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி அந்த நெட் பேங்கிங் மூலமா போச்சு. ஆக்சுவலா கூகுள் பே கூட பண்ணுச்சு நினைக்கிறேன். ஓகேப்பா, சரி நான் சொல்றேன். இப்போ பேமெண்ட்டுக்கு நான் வாட்ஸ்அப்ல நம்பர் கொடுக்குறேன். சரிங்க. அதுல நீங்க பேடிஎம் பண்ணலாம், என்னது ஜிபே பண்ணலாம், என்ன ஃபெசிலிட்டி இருக்கு அதை பண்ணலாம். சரிங்கண்ணா, கொடுங்க அதை வேணா பண்ணலாம். வெரி குட். இப்போ ரீசெண்டா உங்க பொண்ணுக்கு நான் அனுப்பிச்சேன் பணம். ஆமா, அது வந்துச்சு. அந்த ஊதுபத்திக்கு தானேங்கண்ணா, கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்றேங்க. வேணாம். அதுதான் அவதான் சொன்ன, போகலமான்னு கேளுங்கன்னா. அப்புறம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் அவ நீ கேளு பாப்பா, நீ கேளு அப்படி விட்டா. சரிங்க, நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்க. ஓகே. இப்போ நம்ம எனர்ஜியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல குறிப்பா மைண்ட் எனர்ஜி. இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவோ எனர்ஜி இருக்குது, ஆனா எல்லாத்துலயும் ரொம்ப பெரிய எனர்ஜி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யூனிவர்ஸ இயக்குகிற எனர்ஜி, இந்த பிரபஞ்சத்தை நடத்துகிற எனர்ஜி. ஏன்னா பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, அது எவ்வளவு எனர்ஜி வேணும்னு நமக்கு தெரியாது, அவ்வளவு எனர்ஜி அதுக்கு தேவை. அதுதான் பிரபஞ்சம் நடத்திக்கிட்டு இருக்கு. பட் அதுல ஒரு ஜுஜுபி தான் மனுஷன். ஆகையால நம்ம மனுஷங்கிறதால நம்ம ஒரிட் அபவுட் மனுஷன், ஆனா பிரபஞ்சம் இஸ் நாட் ஒரிட் அபவுட் மனுஷன். இது புரியுதா? பிரபஞ்சம் மனிதனை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. மனிதன்தான் இந்த பிரபஞ்சத்தை ஏறெடுத்து பார்க்கிறான். இந்த தமிழ் புரியுதா? புரியுது. அதனால பிரபஞ்ச ஆற்றல் தான் அனைத்து ஆற்றலை விட மிக பெரிய ஆற்றல். ஆகையால் இந்த பிரபஞ்ச ஆற்றலை நாம் பேராற்றல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு எப்பொழுது பேராற்றல் என்று வந்துவிட்டதோ அதுதான் இறையாற்றல். ஆக பிரபஞ்சத்தை இயக்குகின்ற ஆற்றல் தான் இறை ஆற்றல். மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் இறை ஆற்றலோடு இணைந்து ஒத்தாசையாக நல்லிணக்கமாக செயல்பட வேண்டும். அப்படி அவன் பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து செயல்பட்டால் அவன் வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கையாக அமையும். ஹலோ, வேண்டாம். எஸ், தேங்க்யூ. இது புரிஞ்சுதுங்களா? அன்பர்களே, இது புரிஞ்சுதுங்களா? ஐயா, ஒரு சந்தேகம். சொல்லுங்க. ஆனா நம்ம மனிதனுக்குள்ளேயே இந்த
இந்த பிரபஞ்சமே அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அது எந்த வகையில எடுத்து? அதாவது குப்பையில போடுங்க. சரியா. அவர்கள் சொன்னதை நாம் தவறுதலாக புரிந்து கொண்டோம். எப்படி என்றால், எனக்குள்ளே பிரபஞ்ச ஆற்றல் இருக்கிறது என்ற வாக்கியம் தவறு. பிரபஞ்ச ஆற்றலாக நான் இருக்கிறேன் என்று சொல்வது சரி. இது ரெண்டும் தமிழ் வாக்கியம்தான். அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படித்தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. மறுபடியும் திருப்பி சொல்றேன் தமிழ் வாக்கியத்தை, கூர்ந்து கவனிங்க. பிரபஞ்ச ஆற்றல் என்னுள்ளே இருக்கிறது, இது ஸ்டேட்மெண்ட் 1. பிரபஞ்ச ஆற்றலிலே நான் இருக்கிறேன், இது ஸ்டேட்மெண்ட் 2. இது எந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ஓகே என்றீங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே இல்லைன்றீங்க, அதை பொறுத்து தான் பிரச்சனையே. செகண்ட் தாங்க, பிரபஞ்ச ஆற்றலிலே நான் இருக்கிறேன். அப்ப இருக்கும்போது அது எப்படி என்கிட்ட தான் பிரபஞ்சம் இருக்குதுன்னு சொல்ல முடியும்? நம்ம பிரபஞ்சத்துக்கு தூசு விட கம்மியா இருக்கிறோம். கோபால்சாமி, இது விளங்குச்சா? விளங்கிச்சியா? சரி, இன்னும் சந்தேகம் சொல்லுங்க. இருந்தாலும் நம்ம அந்த கான்சியஸ் அந்த இது வந்து பிரபஞ்சத்தோட இணைச்சிருச்சுன்னா அதோட முழு ஆற்றலும் பெருகிற மாதிரி ஒரு ஃபீலிங். இல்ல, அந்த முழு ஆற்றலும் பிரபஞ்சம் தான் பெறுகிறது, நான் அல்ல. சரி. நான் என்று சொன்னால் அப்பொழுது நானே பிரபஞ்சமாக வேண்டும். மனிதனின் தனி சிறப்பு என்னவென்றால், அவன் என்ன நினைக்கிறானோ அது அவனாக மாறுகிறான். நான் மறைஞ்சி நான் பிரபஞ்சமே மாறிற தன்மையில அந்த பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே இருக்கும் இல்லையா? நான்றதே போய் நான் பிரபஞ்சமே ஆயிடுறேன் அப்படின்ற தன்மையில அது அந்த ஆற்றலை பெற்றுமாயா? இல்ல, நீங்க பிரபஞ்ச ஆற்றலோட இருக்கலாம், ஆனா நீங்க பிரபஞ்ச ஆற்றல் இல்ல. நீங்கிறது வேற, பிரபஞ்சங்கிறது வேற. இப்ப நான் வேறையா இருக்கேன், ஆனா நான் அந்த வேறன்றதை எடுத்துட்டு அதோட ஐக்கியம் ஆயிடுறேன்னு வச்சுக்கோங்கய்யா. அதோட நீங்க ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னா நீங்கிறது இல்லையே. அதான் நான் இல்ல, அப்ப பிரபஞ்சமா மாறிடுறேன். நீங்க இல்லாததால சரியா உங்களுடைய ஆற்றலை பத்தி உங்களுக்கு எதுவும் பேசுறதுக்கு கூட முடியாது. அதான் நீங்க இல்லையே, அத நான் பிரபஞ்சமா ஆயிடுறையா? அதான் நீங்களே இல்லையே. அது இப்ப இருக்க நான் எடுத்த பிறகு நான் இல்ல, பிரபஞ்சமா ஆயிடுறேன். அதாங்கய்யா சரியா, நீங்க பிரபஞ்சம் ஆன உடனே நீங்க இல்லங்க, அது நான் இல்ல. ஆமா, அததான் சொல்ல வரேன். சரி. அதனால நான் பிரபஞ்சத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் பிரபஞ்சம் அல்ல. நான் எப்பொழுது பிரபஞ்சம் ஆகிறேன் என்றால், நான் மறைந்து, அதுதான் சொல்ல வந்தேன்னா சரியாதான் சொல்லுங்களேன். அதான் நான் மறைந்து அதோட பிரபஞ்சமே ஆயிடுறையா? அப்ப நீங்க இல்லங்க, நான் இல்ல. அதான் நான் இல்ல, நான் பிரபஞ்சம் மட்டும்தான் இருக்கிறது. ஆமியா, இதான் எல்லா மகான்களும் சொல்லி இருக்கிறாங்க. அத போய் அவங்க ஈகோன்னு வேற சொல்லிட்டு அலையிறானுங்க. தான், தனது, அகங்காரம், மமகாரம், இப்படி எல்லாம் தத்துவத்துல சொல்லிட்டு அலையிறானுங்க அவனுங்க. அவ்வளவு விளக்கம் தேவையே இல்லை.
இப்போ என் முன்னால கடல் இருக்கு, கடல் தண்ணி இருக்கு. என்கிட்ட ஒரு டெஸ்ட் டியூப்ல அதே கடல் தண்ணி இருக்கு. ஓகே, இந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கிறது தான் நான், கடல்ல இருக்கிறது கடல். இஸ் இட் கிளியர்? கிளியரியா? ஆனா அந்த டெஸ்ட் டியூப்ல தண்ணி எடுத்து கடல்ல போட்டீங்கன்னு ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது வந்து அதுக்கு கடலாயிரு, அது அந்த இது வந்து கடலாயிருதியா? அப்ப நான் என்ன சொல்றேன், ஐயையோ சரி. ஐயையோ என்னுடைய தண்ணியை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படி எடுத்து கொடுக்க முடியுமா? நான் அதுவாயிடுறையா, எடுக்க முடியாது. அது வாயிட்டீங்க. ஆமையா? இப்போ சின்ன சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க, என்னுடைய தண்ணி எனக்கு கொடு, என்னுடைய தண்ணி எனக்கு கொடு அப்படின்னு. முடியுமா? டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்களா சார்? அதுல சேர்ந்து போச்சுப்பா. சேர்ந்த பிறகு உங்க தண்ணி எது கடல் தண்ணி எதுன்னு எப்படி பிரிக்க முடியும்? ஐடென்டி போயிரும், ஐடென்டி போயிருதியா? கரெக்ட், அது அவ்வளவுதான். நீங்க வடிவேல்து ஒரு ஜோக்கு வித் பார்த்திபன், சைக்கிள்ல காத்து இறக்கி விட்டுருவான். ஜோக் ஞாபகம் இருக்கா? காத்து தானே, காத்த கொடு, வெளியில போ, வெளியில போல காத்து தான் எனக்கு வேணும் அப்படின்பா. இல்லையா, பம்ப் அடிச்சு ஏத்துற புது காத்து, ஆஹா எனக்கு என் காத்து தான் வேணும் அப்படி நடப்பிடிப்பாங்க. அது போல இந்த ஒரு ரொம்ப எளிதான ஒரு தத்துவத்தை எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு இவனுங்க விளக்குறாங்கன்னு எனக்கு தெரியுது இல்லை. ஆக இது எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னொருத்தருக்கு விளக்குறது கூட நமக்கு ரொம்ப ஈஸி. I can see some differences happening in you because yesterday some people have mentioned mass is very important. Heavier the mass, heavier the energy. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. Smaller the mass, smaller the energy. But a particle is the smallest mass. Can it generate a very, very heavy energy? Yes, it can generate, provided you do nuclear fusion or nuclear fission. அந்த அட்ராக்ஷனை உடைச்சாலும், அந்த அட்ராக்ஷனோட சேர்ந்தாலும் புதிய ஆற்றல் உருவாகிறது அப்படின்னு. அதனால ஆற்றலுக்கு இன்னொரு பெயர் சூடு, வெப்பம், நெருப்பு. இப்போ ஒரு 3 இரும்பு துண்டு இருக்கு பக்கத்துல, 3 ஒரே சைஸ், ஒரே மெட்டீரியல் தான். ஆனா ஏ என்ற இரும்பு துண்டு டெம்பரேச்சர் 20 டிகிரி சென்டிகிரேட், பிங்கிறது 40 டிகிரி சென்டிகிரேட், சிங்கிறது 80 டிகிரி சென்டிகிரேட். இந்த 3 ஒரே சைஸ் தான், ஒரே மெட்டல் தான், ஆனால் டெம்பரேச்சர் வித்தியாசப்படுது. இந்த டெம்பரேச்சர் வித்தியாசப்படுறதால அந்த 3ல இருக்கக்கூடிய ஆற்றல்கள் வித்தியாசப்படுமா இல்லையா? வித்தியாசப்படுங்கண்ணா. பின்ன அவ்வளவுதான். 3 பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே மெட்டலு, ஒரே சைஸு. டெம்பரேச்சரில் வேரியேஷன் இருக்கு. அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ல அதனுடைய எனர்ஜி வேரி ஆகுது. அது போல ஒரு 3 பேர் இருக்காங்க, மனுஷன்தான், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தருடைய அறிவு, ஆற்றல், வேகம்
100 சைக்கிள், இன்னொருத்தது அறிவு ஆற்றல் வேகம் 50 சைக்கிள், ஒருத்தது அறிவு ஆற்றல் வேகம் 20 சைக்கிள். அப்ப அதுல யாருக்கு ஆற்றல் அதிகமா இருக்கும்? 100 சைக்கிள் இருக்கிறவருக்கு. அது போலதான் இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது அப்படியே நீங்க ஃபார்முலாவா எடுத்துக்காதீங்க. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. அவருக்கு தெரிஞ்சதுதான் அந்த அறிவு. அது போலதான் நானும் பிரபஞ்சமும். ஐயா இதுல ஒரு சின்ன இன்னொன்னுயா, நம்ம அதோட அலைன் பண்ணும்போது அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம ஐக்கியம் அலைன் பண்ற ஒரு இதை நம்ம ஒரு தன்மையை பெறும்போது நம்மகிட்ட எனர்ஜி போக போக அதுல சப்ளை பண்ணிக்கிட்டே வரும் இல்லையா? அது சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும், பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? இப்ப நம்ம வந்து இப்ப அலைன் புரியல நீங்க அலைன் பண்ணிட்டீங்க. ஆமையா, அலைன் பண்ணது அந்த இது அலைன் பண்ண பிறகு யாருக்கு யார் சக்தி கொடுக்குறாங்க? இந்த யுனிவர்சல் எனர்ஜி எனக்கு வேண்டிய அளவுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நான் எனக்கு வந்து உங்களுக்கு வேண்டிய அளவை யாரு முடிவு பண்றது? நான் தான். இப்ப எனக்கு வந்து நீங்க தான் இல்லையா சார்? சரியா? இல்ல நான் இருந்துட்டு அவேர்னஸோட நீ இருந்தா ஒன்னா சேர முடியாது. நீங்க இதுல கொடுத்திருக்கீங்களா, therefore human mind need to align with the universal mind. அந்த need to alignன்றது நான் இப்ப அலைன் பண்ண தன்மையை புரிஞ்சுக்கிட்டேயா? புரியுற தன்மையில இருக்கும்போது அதுல இருந்து சப்ளை பண்ணும் இல்லையா? லிங்க் ஆயிரும்ல? இல்ல சார், you have to understand the need to align. Just because you understand the need, it does not mean you have already aligned. நானு சென்னைக்கு போனோம்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கு அர்த்தம் சென்னைக்கு போனதா இல்ல. சென்னைக்கு போனோம்னு நினைக்கிறேன், அதாவது என்னுடைய மனதின் ஆற்றலை பிரபஞ்ச ஆற்றலாக அலைன் பண்ண நினைக்கிறேன், அவ்வளவுதான். அப்படி நினைச்சாலே உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். ஏன் சேருதுன்னா, பிரபஞ்சம் என்ன நினைக்குதோ அதைத்தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆகையால உங்களுக்கு அது வெற்றியா தெரியும். உதாரணத்துக்கு இப்ப என்னுடைய அக்கௌண்ட் இருக்கு, என்னுடைய ஒரு அமௌண்ட் இருக்கு, இதுதான் என்னுடைய எனர்ஜி மாதிரி வச்சுக்கோங்க. நான் யூனிவர்சல் அக்கௌண்ட் ஒன்று, யூனிவர்சல் வந்து ஒரு பெரிய பெட்டகம், அது ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது வந்து சொல்லிருச்சு, நீ எவ்வளவு வேணாலும் எனக்கு நீ லிங்க் பண்ணிட்ட, எவ்வளவு வேணாலும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிருச்சிய. அப்ப நான் தனித்துதான் இருக்கேன், ஆனா எனக்கு எவ்வளவு வேணுமோ இருக்க முடியாது, அதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம்ல. தனித்திருக்க முடியாது, அவேர்னஸோட இருக்க முடியாது, தனித்திருக்க முடியாது. அதாவது நீங்க கோபால் சாமி உங்க பக்கத்துல இருக்காரு, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கோபால் சாமி, உங்க பக்கத்துல இருக்கிறாரு அம்பானி. நீங்க கோபால் சாமி அம்பானி கம்பெனில சேர்ந்துட்டீங்க as a partner. சரியா? அம்பானிக்கு 1000 கோடி இருக்குது, அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு கம்பெனில. நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ 2 பேரும் பார்ட்னர் ஆனதால அவரோட 1000 கோடி ரூபாய் உங்களுக்கு ஆயிடுச்சா? ஆகல. ஆனா அம்பானி வந்து என்னைய புரிஞ்சுக்கிட்டாரு, நான் அம்பானி ஏதோ ஒரு புரிதல்ல சொந்தம் ஆயிட்டாரு. நீ எவ்வளவு ஆயிட்டாரு? இல்ல புரிதல் ஆயிடுச்சு, அவர் வந்து வார்த்தை சொல்றாரு, நீ எவ்வளவு வேணா எடுத்துக்கோ, நான் வந்து அவர் சொல்லவே இல்லை. யூனிவர்சல் வந்து சொல்லிரும்லையா? நம்ம சொல்லவே இல்ல, அவர் சொல்றதே இல்ல. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா வவுச்சர் கொடு, அதை நம்ம ஃபைனான்ஸ் ஜெனரல் மேனேஜர் சைன் பண்ணார்னா
நான் பார்த்து அப்ரூவ் பண்ணேன்னா அது உனக்கு வரும். அவருடைய மகன் மாதிரியா? இப்ப மகன் வந்து வேற மகன் வந்து ஒவ்வொரு தனி ஐடென்டிட்டி மாதிரி தான். ஆனா அப்பா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். கிடையாது கிடையாது, எந்த கம்பெனிலையும் கிடையாது. எந்த கம்பெனிலையும் அப்பா தான் சேர்மன்னா மகன் டைரக்டரா இருக்கலாம். அதுக்காக அவன் அந்த அமௌண்ட்லாம் எடுக்க முடியாது. ஆனா உரிமை இருக்கு இல்லையா? எவ்வளவு வேணாலும் இல்ல, அந்த உரிமை தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல வச்சு அதை பேசி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிளியர் பண்ண பிறகு சேர்மன் அப்ரூவ் பண்ண பிறகு பணம் கொடுப்பாங்க. அத கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி யூனிவர்சல் தான் என்னுடைய அப்ரூவ் பண்ண பிறகுதான் கொடுப்பாங்க. எப்படியும். ஆனா மற்றவங்களுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப எனக்கு வந்து அம்பானியில இருந்து பணம் எடுக்க முடியாது. ஆனா ஒரு மகன் வந்து எடுக்கலாம். மகன் வந்து எடுக்கலாம். முடியாது, அவனை எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில வாங்கலாம் இல்லைங்களா? வாங்க முடியாது. வாங்குறதுக்கு வழி அப்பா வந்து மகனுக்கு கொடுக்காம இருக்க மாட்டாப்ல இல்லையா? இல்ல, இந்த காலத்துல கொடுக்கறது இல்ல யாரும். ஓகே. அதனாலதான் யூனிவர்ஸ் என்னுடைய பேரண்ட் மாதிரி நான் நினைச்சிட்டேன். நான் குழந்தையா நினைச்சிட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் சும்மா இருக்குதா? இது கதையா இருக்குதா? கொடுக்காது. இவரு வேலை செய்ய மாட்டாரா? இவரு உழைக்க மாட்டாரா? இவர் சம்பாதிக்க மாட்டாரா? என் கூட சேர்ந்துட்டா நான் பண்ண உழைப்பு சம்பாதிக்கலாம் அவரு கொடுத்துடணுமா? எந்த ஒரு கதை இது? நம்ம குடும்பத்திலே அண்ணன் சம்பாதிச்ச தம்பி கொடுக்கறது இல்ல, தெரியுமா? அம்மா அப்பா குழந்தைக்கு கொடுத்தா எது வேணுமோ கொடுக்கறது இல்லங்கிற நானு. சரியா? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க, அதாவது பெங்களூர்லயே அமிர்த் டிஸ்டிலரிஸ் அப்படின்னு விஸ்கி பிராண்ட் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அவரு பிள்ளைங்களுக்கு சொத்தை கொடுக்கலையா? இல்ல, ஜென்ரலா பேசுறேன். ஒன்று கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலா வந்து அம்மா அப்பா வந்து குழந்தைகளை என்ன வேணுமோ கொடுக்கத்தானே செய்யறாங்க. ஜென்ரலா பேசினா கூட பிரபஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கும். அது தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். நமக்கு எனக்கு எனர்ஜி வேணும்ன்றது தேவைப்படுத்தியா அப்ப கொடுக்கல. ஹலோ, தேவைக்கு ஏற்ற மாதிரினா அவரு அதை அப்ரூவ் பண்ணும், நீங்க இல்ல. பிள்ளை கேட்கும்போது அம்மா அப்பா கொடுப்பாங்க இல்லையா? கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நானே. நீங்க கொடுப்பாங்க. சரியா சரியா. ஏங்க, உங்க குடும்பத்துல எடுத்துங்க, உங்க புள்ள வந்து அப்பா இந்த வீடு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு, இது 1 கோடி ரூபாய் போகும், இது எனக்கு கொடுத்துருங்க, நான் இதை அடகு வச்சு ஒரு 50 லட்சம் கடன் வாங்க போறேன். இன்னும் டக்கு நீங்க உடனே சைன் போட்டு கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க. கதையா பேசுவீங்க, ராமாயணம் மகாபாரதம். தம்பி, இதெல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, சொத்து அவங்க எல்லாருக்கும் இதுல உரிமை இருக்கு. அவங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவங்கவுங்க பங்கு நான் எழுதி கொடுத்துட்டேன்னா உன் பங்குல நீ அதை அடகு வச்சு பணம் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நீ சும்மா தான் இருக்கணும். அப்படித்தானே சொல்வீங்க? 4 குழந்தைல ஒரு குழந்தை ரொம்ப மோசமா இருக்கு, கடை தேரல, மற்றவங்க எல்லாம் நல்லா முன்னேறி இருக்காங்க அப்படின்ற எனர்ஜி தேவைப்படுது அந்த குழந்தைக்கு. அப்ப வந்து அம்மா அப்பா சரி இவன் ரொம்ப இதா மோசமா இருக்கா, எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு கொடுக்கலாம் இல்லையா? இல்ல, அதான் பெரிய பாவம் பண்றாங்க. தேவைப்படுறதுனால கொடுக்குறாங்க இல்லையா? இல்ல, அவன் சோம்பேறித்தனமா இருந்தான், அதனால சம்பாதிக்கல. அவனுடைய நேரம் சரியா வந்து இதாகலையா? நேரம் சரியில்லை. சரியில்லாத நேரம் இருக்கிறவனுக்கு நீங்க எதுக்கு பணத்தை இன்னும் வேஸ்ட் பண்ணும்? ஓகே, அப்ப நேரமே சரியில்லையே. சரி, நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். இல்ல ஐயா, நீங்க நானும் பேசுறது நம்ம 2 பேருக்கு மட்டும் இல்ல, இது மற்ற கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சேர்த்துதான். அவங்களே கேளுங்க. பெற்றோர்கள் அல்ல, எவ்வளவு பெற்றோர்கள் இருக்கிறீங்க, நீங்க உங்க பையன் கேட்டா பணத்தை கொடுத்துருவீங்களா?
சொல்லுங்க, யாராவது கொடுத்துருவீங்கன்னு சொல்லுங்க. நீங்க பணம் வேண்டாம், ஒரு ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கோங்க இல்லையா, குழந்தை அம்மா அப்பா வந்து அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? இப்ப எதுக்கு நீங்க குழந்தைக்கு போயிட்டீங்க? இல்ல அதோட எனர்ஜியோட லிங்கா இருக்கனால தன்னுடைய குழந்தை தன்னுடைய அம்மா அப்பா அப்படின்ற போகும்போது எனர்ஜி குழந்தை வந்து யூனிவர்ஸ்ல வந்து வீட்டை எனக்கு எழுதி வையின்னு கேட்காது. அந்த வீடு சொத்து வேண்டாயா, வேண்டிய அளவுக்கு குழந்தைக்கு சாப்பாடு எனர்ஜி, குழந்தைக்கு வேண்டிய எனர்ஜி. ஹலோ, வேண்டிய அளவுக்கு அப்பா அம்மா பிச்சை எடுத்து கூட போடுவாங்க. ஆமையா. ஆனால் அந்த குழந்தைக்கு 20 வயசு ஆச்சுன்னா அப்பா அம்மா பிச்சை எடுத்து போட மாட்டாங்க. இல்ல சின்ன குழந்தைய வச்சுக்கோங்க, 20 வயசு ஆகல, சின்ன குழந்தைய வச்சுக்கோங்களேன், டிபெண்ட் ஆகியிருக்காங்க. அதுதாங்க ஐயா, நீங்க 20 வயசு வர வரைக்கும் இறைவன் தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். அத இறைவன் தான் அம்மா அப்பா மூலமா கொடுக்குறாயா, அவ்வளவுதான். ஆனா 20 வயசு மேல கொடுக்க மாட்டான். அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அப்பப்போ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு, அம்மா அப்பா வந்து கொடுத்துட்டே இருக்கு. அதே மாதிரி நம்மளும் யூனிவர்ஸுக்கு குழந்தையா இருக்க மாதிரி லிங்க் ஆயிட்டா நமக்கு வேண்டியது குழந்தையா குழந்தைன்னா குழந்தையா இல்லையா, குழந்தைன்னா அதாவது நான் வந்து சரணடைஞ்சிட்டேன். குழந்தையா சரணாகதி அடையிறது செத்து போறதும் ஒண்ணுதான். சரணாகதின்னா அதோட நான் அம்மா அப்பாவா அந்த அதனுடைய புரிதலோட நான் இருக்கிறேன். அதாவது யூனிவர்சல் வந்து அதாவது உங்களை மாதிரி ஒரு பையன் கிடைச்சானா போதும். அப்பா அம்மா சின்ன குழந்தையிலோ சப்ளை பண்ணணும், பெரிய குழந்தைக்கோ சப்ளை பண்ணணும், கல்யாணமோ பண்ணி வைக்கணும், அவனுக்கு பிறந்த குழந்தைகளையும் பார்த்துக்கணும், அந்த பேரம்பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க என்னதான் பண்றீங்க? நீங்க அப்பாவே சரணம்னு செலவு வச்சுட்டு படிக்கிறீங்க. சாறு வரைக்கும் நம்ம குழந்தையாதான், கடவுளுக்கு நம்ம குழந்தைதான் எப்பயுமே. ஏன்னா நம்ம அறியாமையில இருக்கோம். அதனாலதான் சொல்றது, நீங்க கடவுளை ஏமாத்துறீங்க. அதனால கடவுளுக்கு பிடிக்கிறதே இல்லை. சில இடத்துல கேட்டு போறாங்க, ஒரு ஃபேமிலியில அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு, ஆனா அவங்களுக்கு ஒரே பையன், 2 பொண்ணு இருக்காங்க. அந்த ஒரு பையன் அம்மாவுக்கு செல்லம். அவனுக்கு அம்மாவுக்கு செல்லங்கிறதால அவன் கேட்கறதெல்லாம் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அவனுக்கு பணம் வேணும்னா அம்மா அப்பா கிட்ட பேசி வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அப்பா ஒரு இடத்துல சொல்லிடுவாரு, அந்த பையனை கொடுக்குறதா நான் ஒன்றும் கொடுக்கறது இல்லை, எப்படியாவது போட்டோம், உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட இரு, இல்லைன்னா உன் பையன் கூட போயிரு அப்படின்னு அப்பா திருத்தி விட்டுருவாரு, பொண்டாட்டியே திருத்தி விட்டுருவாரு. குடும்பத்தில் நடக்குதா இல்லையா? என்னை பொறுத்தவரைக்கும் யார் மேலேயும் குற்றம் இல்ல, எல்லாரும் அவங்கவுங்க தன்மையில இருக்காங்க. கடவுளுக்கு எல்லாருமே குழந்தையதான். யார் மேலே குற்றம் இல்லை சாமி. எவன் சோம்பேறியோ, சோம்பேறி இருந்தாலும் அவன் மேல குற்றம் இல்லையா, அவன் வந்து அந்த கொலைகாரனுக்கு ஈக்குவல். கொலைகாரனே நல்லவனு நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இயற்கை. நம்ம குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, 3 பேர் சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தர் சம்பாதிக்கலன்னா 3 பேரும் சம்பாதினே அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்ல. அவன் ஒரு கடன்காரன் இல்ல. அம்மா அப்பாவுக்கு குழந்தைய நல்லவனா தான் கெட்டவன் இருந்தாலும் குழந்தையா தான் நினைப்பாங்க. முதல்ல அம்மா அப்பாவுக்கு அந்த குழந்தை அவங்க குழந்தை இல்லைன்னு தெரியணும். அப்ப தெரிஞ்சா கதை வேற. சார் ஒரே ஒரு கேள்வி, நம்ம கிட்ட குடுக்கறதுக்கு இல்லைன்னு என்ன சார் பண்ண முடியும்? எல்லாத்தையும் கொடுத்தாச்சு பையனுக்கு, திரும்ப ஒண்ணுமே இல்லையே, என்ன சார் பண்ண முடியும்? போய் பிச்சை பையன் எதிர்பார்த்தாங்கன்னா பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுங்கறாரு. நான் சொல்றது யூனிவர்சல், அது எல்லாமே இருக்கு அதுகிட்ட, அதுதான் அல்டிமேட், அதுகிட்ட எல்லாமே இருக்குது. அதாங்கய்யா அவர் சொல்றது, எல்லாமே இருக்கு, நீங்க பணக்காரங்கிட்ட போய் பிச்சை எடுத்து உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்கங்கிறாரு. சரியா, நான் விசிட்டா பண்ணிக்கிறேன். இல்ல ரமேஷ், இல்ல சார், இது சாரி சார், சொல்லுங்க சார். there are a lot of non-practical ideas generated by Mr. Gopal Swami.
Now what I am saying is, whether God is there or not, you have to be practical in as far as your life is concerned, in as far as your children are concerned. Children below 20 years is your responsibility, fine. Your parents above 70 years are your responsibility, fine. Between 20 and 60, it is their responsibility. Why are you supporting them? If universal energy support you, the same universal energy will also support them. Limit. True. Why are we worried about it? That is why many women who are so much attached to their children, every day they will cry. They are not happy with those children who have come up in life. They are not worried about them. They are worried about the child which could not come up in life. Keep on crying about it. They only blame the luck, but they don't blame that that fellow failed to do hard work during his studies, during his job search, doing his job. அது யாரும் கவனிக்கிறதே இல்லை, அது கண்டிக்கிறதே இல்லை பேரண்ட்ஸ். ஆனால் இயற்கை என்னக்கூடிய அந்த பேரண்ட் அவங்களுக்கு ஆப்பு வைக்குது. அப்பதான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டுங்க சார். சார் ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் நான் கோபால் சார்ட்ட கேட்குறேன். இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார், இதை நீங்க தப்பா நினைச்சுக்க வேணாம். குழந்தைங்களுக்கு என் மனசுல தோணுதா சொல்றேன் நான். இப்போ நம்ம இருக்கும்போது ஹெல்ப் பண்றோம், இப்போ நம்ம நாளைக்கு இல்லாத போது அவங்க எப்படி நமக்கு அவங்க வாழ தெரியலன்னா அது யாருக்கு கஷ்டம் சார்? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ இருக்கும்போது நம்ம எல்லாம் கொடுத்துட்டே இருக்கோம்னா நாளைக்கு அவங்களுக்கு சம்பாதிக்க தெரியல, வாழ தெரியல அப்படின்னா அது திரும்ப யாருக்கு கஷ்டம்னு பாருங்க, நமக்கு தான் கஷ்டம். ஓகே, நான் சொல்ல வந்த எக்ஸாம்பிள் இல்ல நான் தப்பா எடுத்துக்கலாம் தெரியல. ஓகே, நான் என்னோட மனசுல தோணுது சொல்லிடுறேன். நான் வந்து சொல்ல வந்தது, ஒரு குழந்தை வளர்ற குழந்தைய வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நீங்க வந்து இது அடல்ட் ஆயிட்டீங்க, அது அந்த ஸ்டேஜ் வேண்டாம். நான் சொல்றது ஒரு வளர்ற குழந்தை, சின்ன குழந்தை ஓகேங்களா, அதுக்கு தேவையானது எல்லாமே அந்த எனர்ஜி, அதுக்கு என்னென்ன வேணுமோ அது வந்து அம்மா அப்பா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லைங்களா? அதை கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரிதான் நான் அப்படி கம்பேர் பண்றேன். ஒரு குழந்தையா இருந்த தன்மையில அம்மா அப்பா கொடுத்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தைக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் குழந்தையான்ற தன்மையில இருந்துகிட்டு யூனிவர்சல் அம்மா அப்பா மாதிரி அதோட லிங்க் ஆகும்போது அதுக்கு நமக்கு வேண்டியது, இந்த குழந்தை வளர்றதுக்கு வேண்டிய எல்லாமே சப்ளை பண்ணிட்டே தான் இருக்கும். அந்த கம்பேரிசன் மட்டும் தான் பண்றேன். இங்க அடல்ட் ஆகி அது இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. சாமி, அனாதை குழந்தைங்களுக்கு என்னையா அனாதை குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் அது இந்த சொசைட்டி தான் அம்மா அப்பா அவங்க கொடுக்குறாங்க. நம்ம குழந்தைக்கு இந்த சொசைட்டி அம்மா அப்பா இல்லையா? நமக்குன்னு ஒரு அம்மா அப்பா இருக்கனால அவங்க தெய்வமா இருக்காங்கய்யா. அனாதை வந்து இந்த சொசைட்டியே வந்து அம்மா அப்பாவே ஒரு பார்ட் ஆஃப் தி சொசைட்டி தான்யா. அந்த குழந்தைக்கு அனாதை குழந்தைகளுக்கு சரியா, நானும் அம்மா அப்பா தான், எல்லாருமே அம்மா அப்பா மாதிரி இருந்து நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதுங்களுக்கும் கொடுக்கணும் ஈக்குவலா. ஆமையா, அதனால இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க கொடுக்கணும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தையா, அதாவது இதெல்லாம் எக்ஸாம்பிள் இல்ல, இதெல்லாம் சாலிட் தத்துவங்கள். இல்ல எனக்கு என்னமோ தோணுதியா, இப்ப வந்து அதோட லிங்க் ஆயிட்டா, அதோட அலைன் பண்ணி லிங்க் ஆயிட்டா அவேர்னஸ் வந்துருச்சு, விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா எனக்கு ஆற்றல் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தோணுதியா? இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. லிங்க் ஆனாலும் ஆகா போனாலும் சரியா லிங்க்ல தான் இருக்கிறீங்க. லிங்க்ல இருக்கான அவேர்னஸ் இல்லாம இருக்கும். அதுக்கு சொல்ல வரோம், நம்ம வந்து லிங்க்ல இருந்தாலும் மறந்த நிலையில இருக்கும். அவேர்னஸ்ல இருந்தாலும் இல்ல போனாலும் அதை பத்தி பிரபஞ்ச ஆற்றலுக்கு கவலை கிடையாது.
நீங்க நீங்க நான் வேற அப்படின்ற போது அது சப்ளை வந்து புல் அளவு இருக்காதியா. நோய்வாய்ப்படுறோம், அதாவது மன உளைச்சலறோம், எனர்ஜி கம்மியாகி மன உளைச்சலறோம். ஆனா அதோட லிங்க் ஆயிட்டா எனர்ஜி சப்ளை ஆகிட்டே இருக்கும் இல்லையா? எப்படி அவேர்னஸ் இல்லாதனால நமக்குள்ளே ஒரு பூட்டு போட்டுக்கிறோம். இது மாதிரி வேற யாரோ பேசுறாங்க, கேட்கலாம். ஐயா நான் சித்ராங்க ஐயா. நான் சின்னதா இதுக்கு ஒரு கருத்து சொல்லட்டுங்களாங்க ஐயா? தாராளமா சொல்லுங்க. அதாவது இப்போ நம்ம யுனிவர்சல் லெவல்ல கிளாசிக்கல் அண்ட் குவாண்டம் லெவல்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மெக்கானிசம் மைண்ட்ல இல்லாம தான் நார்மல் லைஃப்ல இருக்கும் சாதாரண மக்கள். அப்போ வந்து நமக்கு கண்ணு முன்னாடி வர்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் எப்படி இருக்குன்னா, அந்த ஆப்ஜெக்ட பார்த்து அந்த ஆப்ஜெக்ட் செய்யுது அல்லது நம்ம செய்யறோம் அப்படின்னு நம்ம வந்து நமக்குள்ள வந்து நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதான் நான், நீ, சொசைட்டி, நம்ம வில்லேஜ் பீப்புள், அந்த மாதிரி நம்ம வந்து மதிமயங்கிய நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த யுனிவர்சல் லாக்குள்ள போய் அதோட அவேர்னஸோட லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நான் வந்து இங்க பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன். சப்போஸ் நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன் அப்படின்னா நான் அப்ப பேச தயங்குவேன். இப்ப என்ன வந்து நீங்க முன்னாடி சொன்னீங்க ஏன் நான் அப்படிங்கிறது நீங்களே இல்ல யுனிவர்சல் லா அப்படின்னு கரெக்டா சொன்னீங்க. அதாவது அந்த சிச்சுவேஷன்ல அப்ப மேரேஜ் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது என்னால பேச முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து என்னோட என்விரான்மெண்ட் மாறிடுச்சு. அதே மாதிரிதான் நம்மளோட பிஹேவியர் பேட்டர்ன் வந்து எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும் அது குட் ஆர் பேட் அப்படிங்கிற வைப்ரேஷன் தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அனுப்புறோம், நம்மளும் பெறுறோம். ஆனா இதுல ஒரு லா என்னன்னா, நம்ம என்ன அட்ராக்ட் பண்றோமோ அதுதான் நமக்கு வருது அப்படிங்கிறப்போ எந்த குழந்தை வந்து கஷ்டப்பட்டாலும் சரி, எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் சரி, அதுக்கு இறைவன் சப்ளை பண்றதுக்கோ அல்லது பேரண்ட் சப்ளை பண்றதுக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து இந்த பிரபஞ்ச லாவை கொஞ்சம் மதிமயங்கிய நிலையில நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுக்குள்ள போனோம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாவே அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட கர்மானால, அதோட ஆக்டிவிட்டிஸ்னால, அதோட ஜெனட்டிக்னாலதான் ஒரு குழந்தையே உருவாகுது. ஒரு குழந்தைக்கு வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அல்லது அந்த குழந்தை வந்து ஒரு அனாதையா இருந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் எல்லாமே குவாண்டம் ஃபிளக்சுவேஷன்ல இந்த பிரபஞ்ச விதியில ஒரு கண்டிஷன்ல உருவாகும். ஸோ அப்ப வந்து என்னன்னா நம்ம நான் நீன்னு அந்த இன்சிடென்ட்ஸ்குள்ள போயிட்டு இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி சூழ்நிலை பேரண்ட் வந்து பாத்துக்கணும் அல்லது அனாதை அப்படிங்கிறப்போ யார் பார்த்துப்பாங்க, இறைவன் தருவாரு அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் அந்த கேப் விட்டு திங்க் பண்றதுனால வருதுங்க ஐயா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம நான் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம எல்லாமே யுனிவர்சல் லாக்குள்ள இருக்குது அப்படிங்கிறப்போ எல்லாமே ஸ்டிமுலேட் ஆன ஒண்ணு, ஒரு கண்டிஷனுக்குள்ள இருக்கிற ஒண்ணு. இப்ப வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீ வில்லே வந்து இருக்குதான்னு சொல்ல முடியாது. இப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் காட பத்தினலாம் எல்லாமே தெரிஞ்சோம் அப்படின்னு தெரிஞ்சு வாழ்றோம்னா அது கூட ஒரு ஃப்ரீவில் கிடையாது. நம்ம கிட்ட குட் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால குட் டெசிஷன் எடுக்கிறோம். கொலை செய்யலாம் இல்லையா, அவரு அந்த இடத்துல கரெக்டான சொன்னாரு. கொலை செய்யறவங்களை கூட நான் நெகட்டிவா நினைக்கலான்னு சொன்னாரு. ஏன்னா அவங்களும் சிமுலேட் ஆயிருக்காங்க, அவங்களுக்குள்ள பேட் இன்ஃபர்மேஷன் அவங்க கான்சியஸ்னஸ்ல லோட் ஆயிருக்கிறதுனால அந்த என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ்னால அவங்களுக்குள்ள அந்த மாதிரி தாட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ எல்லாமே சிமுலேட் ஆகிட்டு தான் இருக்கு. நான் அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரீ வில்லோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து குட் சோலா இருந்தாலும் சரி, பேட் சோலா இருந்தாலும் சரி. நான் வேற ஒரு இடத்துல பிறந்திருந்தேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி பேசிட்டே இருக்க மாட்டேன். ஸோ ஏன்னா அங்க இருக்கிற என்விரான்மெண்டல் கண்டிஷன் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். அப்ப நான் அதை பத்தி படிச்சிருக்க மாட்டேன், திங்க் பண்ணிருக்க மாட்டேன். அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு கண்டிஷனுக்குள்ளதான் ஐயா இருக்கு. அதனால உங்கள் வாழ்க்கை கண்டிஷன்டா இருக்குதா இல்ல கண்டிஷன் இல்லாம இருக்குதா? அதாவது நம்ம எடுத்துக்கிற பெர்ஸ்பெக்டிவ் தாங்க ஐயா. அந்த பிரபஞ்ச லா வந்து ஃபுல்லா அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிற பெர்ஸ்பெக்டிவ்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஒரு மனிதன் வாழும் பொழுது தனக்காக வாழுகிறானா, தன் குடும்பத்திற்காக வாழுகிறானா, தன் சொந்தங்களுக்காக வாழ்கிறானா, தன் கிராமத்துக்காக வாழ்கிறானா அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம என்ன பண்றோம், பிரபஞ்ச ஆற்றலையும் இவனுடைய ஆற்றலையும் தனியா பிரிக்கிறோம். அவன் ஒன்னா சேர்ந்துட்டான் அப்படின்னா, அதாவது தனி மனிதன் பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து விட்டான் என்றால் அந்த இடத்துல நான் என்பதே இருக்காது, எனது குடும்பம் என்பதே இருக்காது, எனது சொந்தங்கள் என்பதே இருக்காது. எல்லாம் ஒன்னாயிரும்.
எல்லாம் ஒன்றான பிறகு இந்த சொசைட்டிக்கு, இந்த இயற்கைக்கு, இந்த உயிர்களுக்கு என்ன தேவையோ அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு, அது பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஏன்னா நீங்களே இல்லையே. ஆக எவர் ஒருவர் தன்னை துறக்கிறாரோ அவருக்கு தான் பிரபஞ்ச ஆற்றல் ஒரு நல்லிணக்கத்தை தரும். எவர் ஒருவர் தன்னை தனியாக பிரித்து பிரித்து பார்க்கிறாரோ அவருக்கு பிரபஞ்ச ஆற்றல் நல்லிணக்கம் கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, அப்புறம் முடிவெடுக்கலாம். Life is a play of energies, and that energy is bioenergy for the human and universal energy for the universe. Is it clear? Yes, Ayya. Life is a play of energies. That play is between me as a bioenergy and universe as a universal energy. This play is happening. Understand energy. இது ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கலாம். We live in an ocean of energy. Energy is a combination of mass, speed, distance and time. So mass m, force required to move mass is F. F is equal to m into A. Force is mass into acceleration. When mass moves, work is done. That is F into D. Work is equal to force into distance moved. Power is the ability to do work per second. Energy is the capacity to do work. Energy is W into S. That is FDS. That's equal to mass. This means group of particles spin and move in an orbit for a given time. In the same way, body vibrate and move for its lifetime using bioenergy. So also the sun and stars move using universal energy. As long as my bioenergy lasts, I move with my body. When once the bioenergy is depleted, then my body do not exist anymore. The same thing applies to the big thing like sun and stars. There the energy is called universal. Slide வரலையா? மாறல. Slide மாறலையா? இப்பதான் வந்திருக்கேன். Slide வந்திருக்கா? Mind energy, energy. Power is the ability. Yes, Ayya. லாஸ்ட் பேரா வாங்க. வந்தாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்லைடு வராம இருந்தது. இந்த ஸ்லைட்ல லாஸ்ட் பேராவை பாருங்க. This means அது வருதுயா இருக்கு. ஆமா, this means the particles spin and move for a given time. So this body vibrate, move for its lifetime. இப்போ எனக்கு ஒரு 100 வயசுன்னா 100 ஆண்டுகள்னா 100 ஆண்டுகள் அந்த பயோ எனர்ஜி என் கூட இருக்குது. அப்புறம் 100 ஆண்டுகள் கழிச்சு பயோ எனர்ஜி இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த உடம்பு இல்லாமல் போயிடுது. இந்த நிலை சூரியனுக்கும் பொருந்தும், நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். ஆனா ஒரு டவுட்யா, இந்த பயோ எனர்ஜி சொல்றோம் இல்லையா? ஆமா, இது நம்ம பாடியில இருந்து ஒரு ஃப்ளோவா தான் இருக்கு. அது பயோ எனர்ஜி ஒரு ஃபிக்ஸடா நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா நம்ம சாப்பிட்றோம், இந்த யூனிவர்ஸ்ல இருந்து எல்லாமே வருது. நம்ம உயிர் போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க, வந்துகிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு அப்படிதான் சொல்றாங்கய்யா. இட் இஸ் நாட் ஃபிக்ஸட் குவான்டிட்டி எனர்ஜி, அதாவது ஃப்ளோவா தான் இருக்கு அப்படின்றாங்கய்யா. நான் ஒன்றும் அதை சொல்லலையே.
அத இல்ல நம்ம 100 வருஷம் வரைக்கும் தான் இருக்கும், அது பிறகு இருக்காதுன்றீங்க. இல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். 100 வருஷம் இல்லை, எவன் 100 வருஷம் வரைக்கும் இருக்கிறான்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், the life of sun is 10 to the power of 11 years அப்படின்றாங்க. ரைட். அதுல 10 to the power of 6 years ஆயிருச்சான். இன்னும் 10 to the power of 5 years இருக்குதான். அந்த 5 years முடிஞ்ச உடனே அந்த சன்னு ஆயிருமா, செத்துருமா, அதுல இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாம் போயிருமா. ஆனா நீங்க அப்ப இருக்க போறதுல பாக்குறதுக்கு சன்னோட நம்ம கம்பேர் பண்ண முடியுமாயா? ஏன்னா நம்ம பயோ எனர்ஜி வந்து சாப்பிடுறோம், இன்புட் அவுட்புட் மாதிரி இருக்குறியா, வருது போயிட்டே இருக்கு, நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். இல்ல இது கம்பேர் பண்றதுக்கு நான் அப்புறம் வரேன். சரியா? சன் இது மாதிரி ஆகும்னு சொல்றாங்கல்ல, அதை நம்புறீங்களா? அது நம்புறியா? நம்புறேன். அப்போ இந்த உடம்பையும் நம்பணுங்க. சன்ன நம்புற நீங்க உடம்ப நம்புறது இல்ல? நம்ம உடம்பு நம்ம பேலன்ஸ் பண்ண தெரியாதனாலதான் நம்ம உயிர் போயிருதுன்னு சொல்றாங்கயா. நம்ம சன்னுக்கு தெரியாத பேலன்ஸ் பண்றதுக்கு. சன்னுக்கு அந்த மாதிரி நம்மள மாதிரி எனர்ஜி எடுத்து கொடுக்குதான்னு தெரியாது. அதுல இருந்து இருக்கிற எனர்ஜி அப்படியே அழிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தெரியாதான்னு கேக்குறேன். அது உயிர் இல்லாத நம்ம உயிர், நமக்கு உயிர். யார் சொன்னது சன்னுக்கு உயிர் இல்லைன்னு? யார் சொன்னது சன்னுக்கு உயிர் இல்ல? அது உங்க கற்பனை. சரி. உயிர் இல்லாத ஒன்று கிடையவே கிடையாது. தாவரங்கள் முதல் கொண்டு கோள்கள் வரைக்கும் எல்லாத்திலும் உயிர் இருக்கு. மெட்டீரியலுக்கு உயிர் இல்லையா? சாலிட் திடப்பொருளுக்கு உயிர் இல்லையா? யார் சொன்னது? ஜடப்பொருளுக்கு இப்போ உப்பு இருக்குது சார், உப்பு வீட்டுல. சரியா? அந்த உப்புக்கு உயிர் இருக்குதா? உயிர் இல்லையா? நாக்குல வச்சு பாருங்க. அந்த உப்பை உங்க நாக்குல வச்சு பாத்தீங்கன்னா அது உயிரை விட்டுரும். அந்த உப்பு உயிரை விட்டுரும். இப்ப நம்ம சயின்ஸ்ல ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு வச்சிருக்காங்க. ஆர்கானிக் தானே உயிர் உள்ளதுன்றாங்க. ஏங்க, அவங்க சயின்ஸ சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக பேர் வச்சிருக்காங்க. சரியா? ரைட். அதனால ஆர்கானிக்னா உயிர் இருக்குது, இன்ஆர்கானிக்னா உயிர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? உயிர் இல்லாத ஒன்று கூட கிடையாது, அது தத்துவம். அதாவது உயிர்ன்றது அந்த ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகல் தானே, அது வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆகணும். அதுதானே உயிர்ன்றோம், அப்படித்தானேயா? ஆமா. அவன் யாரு ஃப்ளோ? பஞ்சபூதங்கள். சரியா? எல்லாத்துலயும் ஃப்ளோ ஆகுது. எங்க ஃப்ளோ ஆகல சொல்லுங்க. இப்ப காற்று, பஞ்சபூதங்கள் வந்து சேர்ந்து இருக்கும்போது அந்த ஃபண்டமெண்டல் ஆகாஷ் தான் உயிரா நம்ம நினைக்கிறோம். இது வந்து நான் இப்ப நான் சொன்னது உப்புக்கு உயிர் இருக்குதா இல்லைன்னு சொன்னீங்க. உப்புக்கு உயிர் இல்லையா? அப்ப அதுக்குள்ள அந்த உயிராற்றல் லைஃப் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் மூவ் ஆகுறது இல்லையா? இல்ல, அந்த அதனுடைய எனர்ஜி பார்ட்டிகல் எல்லாமே அசோசியேஷன்ல சாலிடா இருக்கியா? அதெல்லாம் மூவ் ஆகுதா இல்லையா? உள்ள மூவ் ஆகுதியா? எல்லாம் மூவ் ஆகுது. அப்ப உயிர் இருக்குது. உயிர் இருந்தா எப்படி மூவ் ஆகும்? சரி, ஓகே 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 ரைட். இப்போ நாம பல வகையான எனர்ஜியை பேசிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பிரபஞ்ச ஆற்றல், ரைட் சைட்ல இருக்கிறது உயிராற்றல். ரைட். யூனிவர்சல் எனர்ஜி, பயோ எனர்ஜி, ஒரு கம்பேரிசனுக்காக போட்டிருக்கு. ரைட். அப்சல்யூட் எனர்ஜி, லைஃப் எனர்ஜி, பார்ட்டிக்கல் எனர்ஜி, மைண்ட் எனர்ஜி,
மேக்னெட்டிக் எனர்ஜி, பாடி எனர்ஜி. இது ஒரு புரிதலுக்காக போட்டிருக்கிறேன். ஸோ லெஃப்ட்ல இருக்கிறது யூனிவர்சல் எனர்ஜி, ரைட்ல இருக்கிறது பயோ எனர்ஜி. இது ஒப்புக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறதா, ஒப்புக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கிறதா? அது ஒன்றும் கடைசி வந்து புரியலையா? மேக்னெட்டிக் எனர்ஜி தான் மைண்ட் வந்து மேக்னெட்டிக் ஒரு இதான் காந்தம் தான் சொல்றாங்க, காந்த அலை தான் மைண்டுன்னு சொல்றாங்க. அதான் கன்ஃபியூஷன் ஆகுது. மேக்னெட்டிக் எனர்ஜி தான் மைண்டா இருக்கும், பார்ட்டிகல்ன்றது உயிரியா? மேக்னெட்டிக் எனர்ஜின்னா அதுல எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்குதா? அப்படி லிங்க் பண்ணிக்கலாம். அப்புறம் சொல்லுங்க. மைண்ட் எனர்ஜி தான் பார்ட்டிகல்ன்றாங்களா? பார்ட்டிகல்ன்றது உயிர் எனர்ஜி பார்ட்டிகல்யா, அதுதான் லைஃப் எனர்ஜி, உயிர் எனர்ஜி சொல்லலாம். சோ மைண்ட் வந்து உயிர் எனர்ஜி சொல்ல முடியாது. மைண்ட்ன்றது மேக்னெட்டிக்யா, உயிரினுடைய படக்க நிலை அலையா மேக்னெட்டா மாறுறதா மைண்டா? சரி, மைண்ட் எனர்ஜியை மேக்னெட்டிக்கா பண்ணிட்டேன். சரியா? லைஃப் எனர்ஜியை பார்ட்டிகலா பண்ணிட்டேன். ஆமையா? பாடி எனர்ஜி என்ன பண்ணலாம்? அது அப்சல்யூட் எனர்ஜி. அப்படி பண்ணிடலாம். பாடின்றது மெட்டீரியல். ஒரு சந்தேகம். பாடி எனர்ஜி அப்சல்யூட் எனர்ஜின்னு அவர் சொல்ற மாதிரி வச்சா, அப்சல்யூட் எனர்ஜி சாகவே கூடாது, சரி பாடி செத்து போகுது. பாருங்க, கொஞ்சம் பாருங்க. இது லைஃப் எனர்ஜி பார்ட்டிகல் போட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ மைண்ட் எனர்ஜியை மேக்னெட்டிக் போடுறேன். ஓகே. இப்போ பாடி எனர்ஜியை நான் இது ஓகேவா கோபால்சாமி உங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ரைட். மற்ற யாராவது ஓகே இல்லைன்னா சொல்லுங்க, இதே மாத்திடலாம். கொஞ்சம் ரீசனபிளா லாஜிக்கா இருக்கணும். ஆர் இந்த மெட்டீரியலுங்கிறது பதிலா I can use another physical term which is frequently used. Mass. ஓகேவா? ஓகே, வெரி குட். So universal energy la absolute energy is divine energy, particle energy is spinning energy, magnetic energy is working energy. Okay.
life energy, particle energy. Right, அதான் மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் வந்து 3 energies I brought out. One is a divine energy which is absolute. அதான் நம்ம சதானந்த கூட சொன்னார். Absolute energy is a divine energy. Particle energy is a spinning energy. சுத்துறதெல்லாம் particle. Magnetic energy is a working energy. That's a really, that is what is doing the job. Right? This is the energy transformation. They have their own job to do. Okay, va? Bioenergy la life energy is whirling too less. Mind energy is programmable, no less. Body energy is mechanical, no more. What we know less, we use less. Mind, most powerful and utilitarian energy. This presentation is to use mind to our advantage. In the presentation, the mind energy is to use mind to its advantage, to our advantage. Ilya? Yes, sir. Yes, sir. So if you know less, we use less. So we do not know the most powerful energy of mind. இது ஒண்ணு புரியுதியா? அது லைஃப் எனர்ஜி வில்லிங் டூ லெஸ் அது என்ன மீனிங்? அது எவ்வளவு ஸ்பீடா சுத்துது? வில்லிங் அது ஸ்பீடா சுத்துச்சுன்னா சரியா பயங்கரமா நம்ம உயிர் சீக்கிரம் போயிடும். அதனால அது கம்மியா தான் சுத்தும். கம்மியா சுத்தினா ரொம்ப நாள் இருக்கலாம். ஓ, நம்மளுடைய கம்மியா சுத்தினாதான் ரொம்ப நாள் இருக்க முடியும் அப்படியே? ஆமா. சிட்டுக்குருவி தெரியுமா? சிட்டுக்குருவி. ஆமையா. சிட்டுக்குருவி சீக்கிரம் செத்துரும். ஏன்னா சுறுசுறு ரொம்ப படபடப்பா இருக்கனால. ஆமா ஆமா. முதல்ல ரொம்ப நாள் வாழும். அமைதியா இருக்கிறோம் ரொம்ப நாள் வாழ்வாங்க. ரொம்ப படபடப்பா இருக்கிறோம் அந்த மூச்சு இழுத்து விடுறாங்க இல்லையா? ஆமையா. That is called displacement. ஓ, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா பண்ணீங்கன்னா சீக்கிரம் போயிடுவீங்க. அது மெதுவா பண்ணா ரொம்ப நாள் இருப்பீங்க. Mind energy is programmable, but we know less about it. Because we know less, we are not using it more. That is why this presentation I have made for us to understand mind energy and use it more and more in our life. So with this, I'll stop the presentation and I would call for discussions. சொல்லுங்க. தயவுசெய்து நீங்க யாரும் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. என்ன இந்த மாதவன் சாரும் கோபால் சாமியும் 2 பேருக்கு தான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறது இல்லை அப்படின்னு. ஆகையால நீங்களும் கிளாஸ்ல தாராளமா கலந்துக்கலாம். ஐயா, நான் ஒரு தெளிவுக்காக தான் அப்படி கேட்கறியா? தப்பா நினைச்சுக்க. நான் நினைக்கல தப்பா, நான் மத்தவங்க தப்பா நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
இல்ல இன்னும் மேலும் தெளிவு அடையிறதுக்காக தான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. நாங்களாம் தப்பா நான் தப்பா நினைக்கல சார். கேட்க நான் எங்களுக்கு தெளிவு பிறகு சார், சாரோட சேர்ந்து எங்களுக்கு தெளிவு பிறகு. ஐயா, நம்ம வந்து எதை பத்தி கம்மியா தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதை கம்மியா யூஸ் பண்றோம்னு சொல்றோம். ஆமா. பட் மைண்ட் மாத்திரம் அதுக்கு எக்ஸெப்ஷனா நம்ம அதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ. அப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்றோம்னு சொல்றது மைண்டை பத்தி தெரிஞ்சுக்கிறோமா, மைண்டை யூஸ் பண்றோமா? மைண்டை தெரிஞ்சுனா தான் யூஸ் பண்ண முடியும். எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ. எஸ் சார், கரெக்ட். வேற யாராவது ஏதாவது பத்தி பேசலாம்? ஐயா, சித்ராங்க ஐயா. இப்போ வந்து மூச்சு வந்து ஸ்பீடா இருந்தா லைஃப் டைம் குறையும் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்களாங்க ஐயா? ஐ மீன் ஜென்ரலாவே எல்லாத்துக்கும் அப்படி சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு ஆட்டிடியூட்ல ஜஸ்ட் ஒரு ட்ரை தாங்க ஐயா. இப்போ வந்து நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கும், நம்மளோட மைண்ட் மேம் உங்க இது பிரேக் ஆகுது மேம், சரியா கேட்கல. ஐயா, அதாவது இப்போ பிரீத் வந்து எவ்வளவு ஸ்பீடா இருக்கோ அதை பொறுத்து நம்மளோட லைஃப் டைம் குறையுது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப வந்து சப்போஸ் நம்மளோட திங்கிங் வந்துட்டு பிரீத் ஸ்பீடா இருக்கும்போது ஸ்பீடா திங்க் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது நம்ம திங்கிங் ஸ்பீடா இருக்கும்போது ரொம்ப எமோஷனலா ஒரு நம்மளுக்கு பிடிக்காத ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோன்னே ஸ்ட்ரெஸ் ஆயிருவோம். அப்ப வந்து ரொம்ப எமோஷனல் ஆகும்போது பிரீத் வந்து அதிகமா இருக்கும். இப்ப வந்து நம்ம திங்கிங் வந்துட்டு அந்த ஃப்ளோ வந்து நம்ம ஸ்லோவா ப்ரோக்ராம் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வர இன்சிடென்ட்ஸும் அந்த லூப்ல வந்து ஸ்லோவாவே வரும். இப்ப வந்து நம்ம அட் அ டைம்ல வந்து மல்டி ஒர்க் பாக்குறது, நிறைய ஒர்க் பாக்குறது, அந்த மாதிரி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கும் போது நம்ம வந்து நம்ம கிட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனா நம்மளோட ஆக்டிவிட்டிஸை வந்து அன்னெசரியான ஆக்டிவிட்டிஸை குறைச்சிட்டு தேவையான ஆக்டிவிட்டிஸை வச்சு ஸ்லோ மோஷன்ல ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம ஹேண்டில் பண்ணா தாட் வந்து ஸ்லோ ஆகும். அப்ப தாட் ஸ்லோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து, அதாவது ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்லயும் நமக்கு என்ன தேவையோ அதை அழகா மைண்ட லொக்கேட் பண்ணி பிரசன்ட்ல தேவையானதை நம்ம கோட் பண்ணி, அதாவது இந்த இன்சிடென்ட்ல எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம நிறுத்தி நம்மளால யோசிச்சோம் அப்படின்னா அது அழகா அந்த நம்ம செய்யற ஆக்டிவிட்டியோட ப்ரோக்ராம் ஆகும். அதோட என்னன்னா, அப்படி நம்ம எப்போ திங்க் பண்ணுவோம்னா மைண்டு காமா இருக்கும்போது தான் திங்க் பண்ணுவோம். மைண்டு காமா இருக்கும்போது பிரீத் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். அப்ப திங்கிங்ல நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா திங்கிங்கையும் ஆக்டிவிட்டிஸோட அந்த அலோகேஷன் எப்படி நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து அன்னெசரியான ஆக்டிவிட்டிஸை தூக்கிட்டு லைஃபுக்கு தேவையான ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு 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 ஆக்டிவிட்டி அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் லாங் டைம் எடுத்து நம்ம மைண்டை உள்ள வச்சு செய்யும் போது நம்மளோட பிரீத் ஸ்லோவா தான் இருக்கும். வர்ற ஆக்டிவிட்டிஸும் ஸ்லோ மோஷன்லயே வரும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்காதுங்க ஐயா. அப்ப பிரீத்தும் ஸ்பீடா இருக்காது. உங்க இதுல ஒரு எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. அதாவது நம்ம பிரீத்திங் வந்து ஆழ்ந்த பிரீத்திங் எடுக்கும்போது ரொம்ப காத்து உள்ள போய் ரொம்ப காத்து இன்ஹேல் பண்ணி போகுது, உள்ள போய் வெளியே வருதா. ரொம்ப காத்து போகும்போது எனர்ஜி ஜாஸ்தியா கிடைக்குது. உயிர் அணுக்கள் வந்து அதுல தான் வருதுன்றாங்க. காத்து மூலமா தான் நம்ம வந்து வருது அந்த எனர்ஜி. அப்ப நம்ம ஆழ்ந்த மூச்சு எடுக்கும்போது ஸ்லோவா ஆழ்ந்து எடுக்கும்போது எனர்ஜி அதிகமா கிடைக்குது. அப்ப நம்ம திங்க் பண்றதுக்கு அது வந்து ரொம்ப உதவியா இருக்குது. அதே வந்து நீங்க வேகமா எடுக்கும்போது உங்க எனர்ஜி ஆற்றல் வந்து கம்மியா இருக்கும்.
அப்ப உங்களுக்கு படபடப்பு எனர்ஜி கம்மியா இருக்கும் உடம்புல. நீங்க வந்து இதா முழுமையா செயல்பட முடியாது. அதனாலதான் நம்மள அறியாமையே அமைதியா இருக்க ஒரு நீங்க ஏதாவது ஒண்ணு ஆழ்ந்து நினைக்கும் போது செய்யும் போது உங்களை அறியாமையே உங்க மூச்சும் அப்படி ஆழ்ந்து வந்து போயிட்டு இருக்கும். எனர்ஜி அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டான பாயிண்ட் தாங்க ஐயா. அதாவது இப்போ மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அதுக்குன்னு டைம் ஒதுக்கி பிரீத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம பிரீத்தை கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிற அந்த தாட்டே வந்து நம்ம தாட் கண்ட்ரோல் தான். ஏன்னா அதர் ஆக்டிவிட்டீஸ்ல இல்லாம ஆட்டோமேட்டிக்கா தாட் வந்து நம்ம பிரீத் வாட்ச் பண்ண போகும்போது இந்த இடத்துல தாட்டும் கண்ட்ரோல் ஆகுது, பிரீத்தும் கண்ட்ரோல் ஆகுது. லாங் பிரீத் எடுக்கிறோம், அதே அந்த லாங் பிரீத் எடுக்கிறோங்கிற அந்த எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ரொம்ப காமான தாட்டு. ஸோ இதை நம்ம ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ரொட்டீனா இருக்கும்போது நம்மளோட லைஃப் சைக்கிள் நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் ஆக்டிவிட்டிஸ் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்ட். அதான் பிராணாயாமம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, ஆழ்ந்து எனர்ஜி உங்களுக்கு அதிகமா கிடைக்குது. அதனால எண்ணமும் ஆழ்ந்து சிந்திக்கிற எண்ணமும் எதுவும் உங்களால முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் பிராணாயாமம் அப்படிங்கிற பேரெல்லாம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு வந்து பிரீதிங் எக்ஸசைஸ் சொல்லுங்க. பிரீதிங் எக்ஸசைஸ் இதுல 2 இருக்கு. ஒண்ணு அகலமாக சிந்திப்பது, இன்னொன்னு ஆழமாக சிந்திப்பது. அகலமாக சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஜாஸ்தி ஆகும். ஆழமா சிந்திச்சீங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் ஒரே பாயிண்ட், அப்போ உங்களுக்கு பிரீதிங் ஸ்லோ ஆகும். ஏன்னா இங்க டீப்பா சிந்திக்கிறீங்க. அந்த டீப்பா சிந்திக்கிறது தான் அந்த புத்திஸ்ட் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் பாங்க. மைண்ட்ஃபுல்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஆழமாக சிந்திக்கிறீங்க. அப்படி ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்படி ஏற்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு அந்த சப்ஜெக்ட்லேயோ அதில் செய்யக்கூடிய காரியங்களிலோ அதில் எடுக்கக்கூடிய முடிவுகளிலோ சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் ரொம்ப நாள் அந்த வேலையை செய்யலாம். இப்போ எனர்ஜிங்கிறது இஸ் கான்ஸ்டன்ட், பட் energy cannot function in a vessel that is defective. Energy can function only in a vessel which is okay, right? So what happens is the vessel which is supposed to use the life energy should be pakka, should be perfect, should be all right. Then the energy will be useful. அதனால தான் we should take care of the body also equally well. But for the body, energy cannot live in a defective body. If energy is not there, then thinking will not be there. When thinking is not there, then we are not using mind energy. So therefore they are linked with the material energy, with the mind energy, and with that of the divine energy. So with the divine energy, we can get the best for our life, right? Within the limited period of our life. குறைவாக வாழ்ந்தாலும் நிறைவாக வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். அங்கே இதை பற்றி நம்ம இன்னும் யோசிக்கலாம் அடுத்து வர கிளாஸில். இதுக்கு மேலே கேள்வி இல்லைன்னா நாம் இப்போ இந்த பாடத்தோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். எனி மோர் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ்? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று அனைவரும் ஓங்கி வாழ்வோம் என்று வாழ்த்தி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.